Welcome to Gilly Billy Kids Universe. அந்த வாசலின் மறுபுறம் சாலை இல்லை. அதற்கு பதிலாக மிக நீளமாக நீண்டு போன ஒரு நடைபாதை இருந்தது. மங்கலான, கசப்பாக தோன்றும் ஒளியுடன் எரியும் விளக்குகள் அந்த இடத்தை ஒளிரச் செய்தன. காற்றில் சீதமரத்தின் மணமும் குளிர்ந்த சாம்பலின் வாசனையும் கலந்து இருந்தது. சுவர்களில் நூற்றுக்கணக்கான வாசல்கள். ஒவ்வொன்றும் வேறுபட்டது, ஒவ்வொன்றும் பழமையானது. சில வாசல்கள் உயரமாகவும் கொடிகள் சுருள்வது போல செதுக்கப்பட்டிருந்தன. சிலவை மிகவும் தாழ்ந்தும் குறுகியவையாகவும் ஏதோ குனிந்து நடப்பதற்காக உருவாக்கப்பட்டவை போல. ஒரு வாசலில் கண் வடிவில் ஒரு சிறிய துளை. மற்றொன்றின் கைப்பிடி பளபளப்பான எலும்பை போல வெண்மையாக இருந்தது. அதைப் பற்றி அதிகமாக யோசிக்க எலி தயங்கினான். அவர்கள் உள்ளே வந்த வாசல் பின்னால் மெதுவாக கிளிக் என்ற சத்தத்துடன் தானாகவே மூடப்பட்டது. மைலோ திடுக்கிட்டான். அது அது தானாகவே மூடுச்சு. ஜாஸ்பர் சிரிக்க முயன்றான். அது ஒரு தடுக்கு போல் வந்தது. சரி, இது நூலகம் இல்லன்னு புரியுது. எலியின் டார்ச்சொலி தரையில் வழிந்தது. கல் தரை மென்மையாக குளிர்ந்திருந்தது. தூசியில் பாதச்சுவடுகள், பழையவை, பல திசைகளில் சென்றவை. சில மிகப் பெரியவை, சில மிகவும் சிறியவை. அதற்கிடையே தடம், தடம், தடம். எலி தனது கைமணியில் விரல்களை வைத்தான். அவனது இதயத் துடிப்பு வேகமாக இருந்தது. ஆனால் மற்றொன்று, இந்த நடைபாதையின் இதயம், மெதுவாகவும் கனமாகவும் துடித்தது. மைலோ மெதுவாக சொன்னான், இந்த கட்டிடத்துக்கு இதயம் இருக்கிற மாதிரி. கட்டிடங்களுக்கு இதயம் இருக்காது என்று ஜாஸ்பர் சொன்னான். பிறகு தயக்கத்துடன், அப்படியா என்று சேர்த்தான். எலி மெதுவாக நடந்தான். வாசல்களை எண்ணிக்கொண்டே சென்றான். 7வது வாசலில் நின்றான். ஏனென்று தெரியவில்லை. ஆனால் அந்த எண் முக்கியமாக தோன்றியது. அது சாதாரண ஓக் மர வாசல். ஆனால் சாவித்துளை சிவப்பு மெழுகால் மூடப்பட்டிருந்தது. அந்த மெழுகில் ஒரு வார்த்தை பொறிக்கப்பட்டிருந்தது, தலைகீழாக. எலி அருகே குனிந்து பார்த்தான். மைலோ கேட்டான், என்ன எழுதியிருக்குது? எலி தன் தலையை சற்று சாய்த்தான். கீழ். அந்த விளக்குகள் ஒளிர்ந்தன. அது ஒப்புக்கொண்டது போல. ஜாஸ்பர் எதிரே இருந்த மற்றொரு வாசலைக் காட்டினான். அதில் இரும்பு தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தன. கருப்பு நூல்கள் அதன் விளிம்புகளில் இரத்த நாளங்கள் போல பின்னப்பட்டிருந்தன. அவை மெதுவாக துடித்தன, சிறிய புழுக்கள் போல. எலியின் வயிறு இறுகியது. அதைத் தொடாதே. நான் தொடப்போகவில்லை என்றான் ஜாஸ்பர் விரைவாக. அவர்கள் தொடர்ந்து நடந்தார்கள். நடைபாதை நேராக இல்லை. அது விசித்திரமான கோணங்களில் வளைந்தது. ஏதோ ஒன்றை தவிர்க்க முயன்றது போல. சில இடங்களில் விளக்குகள் அருகருகே இருந்தன. சில இடங்களில் நீண்ட இருள். அதில் டார்ச்சொலி கூட சிறியதாக தோன்றியது. எலி தனது அடிகளை இதயத் துடிப்புடன் ஒத்திசைத்தான். தடம், அடி, தடம், அடி, தடம், அடி. அது அவனை அமைதியாக்கியது. சில நேரம் கழித்து அவர்கள் ஒரு திறந்த வளைவுக்கு சென்றனர், வாசல் இல்லாமல். அதற்கு அப்பால் ஒரு அறை. அந்த அறை தனியாக நின்ற வாசல்களால் நிரம்பியிருந்தது. சுவர்களுக்கு ஒட்டாமல் ஒரு மரக்காடு போல. சில வாசல்கள் சாய்ந்திருந்தன, சில உயரமாக நின்றன, சில தரையில் பாதியாக புதைந்திருந்தன. அறையின் நடுவில் ஒரு கல்மேடை, பிளந்தது. அதில் ஒரு வடிவம், ஒரு சுழல், அதன் நடுவில் ஒரு சிறிய இதயம். மைலோ மெதுவாக அருகே சென்றான். பயமாயிருக்குது, ஆனா அழகாகவும் இருக்கு. எலி கையை வைத்து அந்த சுழலைத் தொட்டான். கல் குளிர்ந்தது, ஆனால் இதயம் வெப்பமாக இருந்தது. இதயத் துடிப்பு பெரிதானது. தடம், தடம், தடம். ஜாஸ்பர் சுற்றி பார்த்தான். எந்த வாசலை திறப்போம்?
எலி நோட்புக் திறந்தான். ஊகிக்க மாட்டோம், கவனிப்போம். சில வாசல்களில் கீறல்கள், சிலவற்றில் தூசி கூட தொடப்படவில்லை. சிலவற்றின் முன் கரும்புள்ளிகள், உலர்ந்த நீர் போல. ஆனால் அது வேறேதோ. அப்போதுதான் எலி பார்த்தான். ஒரு வாசலில் சிறிய குறி, 3 கோடுகள். 3. அவன் காட்டினான். அது மைலோ. குழந்தை கீறல்களுக்காகவா? எலி. யாரோ அத குறிச்சிருக்காங்க. 3 பேருக்கான சைகை. ஜாஸ்பர் மூச்சு விட்டான். அது ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கே. அவர்கள் அந்த வாசலுக்குச் சென்றனர். அது சிறியது. ஜாஸ்பர் சாய்ந்து நிற்க வேண்டியது. கைப்பிடி இலை வடிவில் பித்தளை. எலி கேட்டான். தடம், தடம், தடம். அது இந்த பக்கம் இல்லை, அந்த வாசலின் மறுபக்கம். ஒரு 2வது இதயத் துடிப்பு. மைலோ மெதுவாக. 2 இதயங்கள். எலியின் கை கைப்பிடி மேல் மிதந்தது. அவன் துணிவு ஒரு வாள் போல இல்லை, ஒரு விளக்கு போல. சிறியது, ஆனாலும் அணையாதது. நாம் சேர்ந்து போவோம் என்றான் எலி. ஜாஸ்பர் தலையசைத்தான். மைலோவும் அசைத்தான். எலி கைப்பிடியை திருப்பினான். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். இதைப்போல இன்னும் சுவாரஸ்யமான மற்றும் மனதைத் தொடும் கதைகளை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.